ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்திய வரலாறுல குப்தர்கள்ல கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, குப்த பேரரசின் கடைசி அரசர் யார்? ஆப்ஷன் ஏ ஸ்ரீகுப்தர், ஆப்ஷன் பி விஷ்ணுகுப்தர், ஆப்ஷன் சி குமாரகுப்தர், ஆப்ஷன் டி ஸ்கந்தகுப்தர். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி விஷ்ணுகுப்தர் தான் குப்த பேரரசின் கடைசி அரசர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்தில் இந்தியாவிற்கு வருகை தந்த வெளிநாட்டு துறவி யார்? ஆப்ஷன் ஏ யுவான் சுவாங், ஆப்ஷன் பி பாகியான், ஆப்ஷன் சி தாசிடசின், ஆப்ஷன் டி வராகமிகர். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி பாகியான் தான் இரண்டாம் சந்திரகுப்த காலத்தில் இந்தியாவிற்கு வருகை தந்த வெளிநாட்டு துறவி. நெக்ஸ்ட் கொஸ்டின், அலகாபாத் கல்வெட்டை பொறித்தவர் யார்? ஆப்ஷன் ஏ அரிசேனர், ஆப்ஷன் பி காளிதாசர், ஆப்ஷன் சி ஆரியபட்டர், ஆப்ஷன் டி வராகமிகர். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ அரிசேனர் தான். அரிசேனர் அது அலகாபாத் கல்வெட்டை பொறிச்சவர். ஞாபகம் வச்சுப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின், விக்ரமாதித்தர் என்று அழைக்கப்பட்ட குப்த அரசர் யார்? ஆப்ஷன் ஏ முதலாம் சந்திரகுப்தர், ஆப்ஷன் பி சமுத்திரகுப்தர், ஆப்ஷன் சி இரண்டாம் சந்திரகுப்தர், ஆப்ஷன் டி முதலாம் குமாரகுப்தர். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி இரண்டாம் சந்திரகுப்தர் தான் விக்ரமாதித்தர் என்று அழைக்கப்பட்டார். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் தவறானது எது? 1. சமுத்திரகுப்தர் சிவபக்தர். 2. இவர் வெளியிட்ட நாணயங்களில் வீணை வாசிப்பது போன்ற உருவம் பொறிக்கப்பட்டிருக்கும். ஆப்ஷன் 3 இவர் கவிராஜர் எனும் பட்டம் பெற்றார். ஆப்ஷன் ஏ 1 தவறு, ஆப்ஷன் பி 2 தவறு, ஆப்ஷன் சி 3 தவறு, ஆப்ஷன் டி அனைத்தும் தவறு. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ 1 தவறு. சமுத்திரகுப்தர் வந்து சிவபக்தர் கிடையாது, விஷ்ணு பக்தர். நெக்ஸ்ட் கொஸ்டின், குப்தர்கள் காலத்தில் உயர் பதவியில் அமர்த்தப்பட்ட அதிகாரிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? ஆப்ஷன் ஏ தண்டநாயகர், ஆப்ஷன் பி உபாரிகா, ஆப்ஷன் சி பாலதிகிரிதா, ஆப்ஷன் டி விஷாபதிகள். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ தண்டநாயகர். நெக்ஸ்ட் கொஸ்டின், நாலந்தா பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் யார்? ஆப்ஷன் ஏ சமுத்திரகுப்தர், ஆப்ஷன் பி இரண்டாம்
இந்திரகுப்தர். ஆப்ஷன் சி ஸ்கந்தகுப்தர். ஆப்ஷன் டி முதலாம் குமாரகுப்தர். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி முதலாம் குமாரகுப்தர் தான் நாலந்தா பல்கலைக்கழகத்தை நிறுவியவர். நெக்ஸ்ட் கொஸ்டின். தரிசு நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? இந்த புத்தர்கள் காலத்துல தரிசு நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? ஆப்ஷன் ஏ சேஸ்திரா, ஆப்ஷன் பி கிலா, ஆப்ஷன் சி வஸ்தி, ஆப்ஷன் டி கபத சரகா. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி கிலா. தரிசு நிலங்கள் கிலா என்று அழைக்கப்பட்டன குப்தர்கள் காலத்தில். நெக்ஸ்ட் கொஸ்டின். சிரேஸ்திரி எனப்படும் வணிகர்கள் யார்? ஆப்ஷன் ஏ கூட்டிய வண்டிகளில் சரக்குகளை ஏற்றி பல்வேறு இடங்களில் வணிகம் செய்பவர்கள். ஆப்ஷன் பி தானியங்களை மட்டும் வணிகம் செய்பவர்கள். ஆப்ஷன் சி ஓரிடத்தில் நிலையாக வணிகம் செய்பவர்கள். ஆப்ஷன் டி தங்க நாணயங்களை வணிகம் செய்பவர்கள். ஆன்சர் வந்து என்னன்னா சிரேஸ்திரி என்பவர்கள் ஓரிடத்தில் நிலையாக வணிகம் செய்பவர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின். யாருடைய தலைமையில் வந்த அடிமை வீரர்களால் நாலந்தா பல்கலைக்கழகம் அழித்து தரைமட்டமாக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ அலாவுதீன் கில்ஜி, ஆப்ஷன் பி குத்புதீன் ஐபக், ஆப்ஷன் சி முகமது கோரி, ஆப்ஷன் டி பக்தியார் கில்ஜி. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி பக்தியார் கில்ஜி தலைமையில் வந்த அடிமை வீரர்கள் தான் நாலந்தா பல்கலைக்கழகத்தை அழித்து தரைமட்டமாகும். நெக்ஸ்ட் கொஸ்டின். பொறுத்துக. ஹரிசேனர், காகபானகர், விட்டல் பட்டர், சன்கு, கட்டளைக்கலை நிபுணர், சமஸ்கிருத புலவர், ஜோதிடர், மாயவித்தகர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2, 3, 1, 4. அதாவது ஹரிசேனர் வந்து சமஸ்கிருத புலவர், காகபானகர் வந்து ஜோதிடர், விட்டல் பட்டர் வந்து மாய வித்தகர், சன்கு வந்து கட்டளைக்கலை நிபுணர். நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் இரண்டாம் சந்திரகுப்தரின் பட்டப்பெயர்களில் தவறானது எது? ஆப்ஷன் ஏ தேவகுப்தர், ஆப்ஷன் பி சிம்மசந்திரர், ஆப்ஷன் சி ராஜசிம்மன், ஆப்ஷன் டி விக்ரம தேவராஜர். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி ராஜசிம்மன். நெக்ஸ்ட் கொஸ்டின்.
இந்தியாவை கைப்பற்றிய முதல் ஹீனர்களின் தலைவர் யார்? ஆப்ஷன் ஏ மிகிரகுலர், ஆப்ஷன் பி தோரமானர், ஆப்ஷன் சி அட்டில்லா, ஆப்ஷன் டி டாசிடஸ். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி தோரமானர். இந்தியா கைப்பற்றிய முதல் ஹீனர்களின் தலைவர். நெக்ஸ்ட் கொஸ்டின். பிராமணர்களுக்கு அளிக்கப்பட்ட நிலக்கொடைகள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? ஆப்ஷன் ஏ தேவகிரகா மானியம், ஆப்ஷன் பி அக்ரஹார மானியம், ஆப்ஷன் சி சமய சார்பற்ற மானியம், ஆப்ஷன் டி அப்ரத தர்மா. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி அக்ரஹார மானியம். பிராமணர்கள் அக்ரஹாரத்துல இருப்பாங்க, அந்த ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக. ஒடுக்குமுறை வரி, தங்க நாணய வரி, கலப்பை வரி, சுங்க நுழைவு வரி. ஹலி வகரா, சுல்கா, ஹிரண்யா, பலி. இந்த வரிகளுக்குரிய குப்தர் காலத்தில் யூஸ் பண்ண பெயர்களை பொறுத்துங்க. ஆன்சர் வந்து என்னன்னா 4312. அதாவது ஒடுக்குமுறை வரினா பலி, தங்க நாணய வரினா ஹிரண்யா, கலப்பை வரினா ஹலி வகரா, சுங்க நுழைவு வரினா சுல்கா. சுங்க நுழைவு சுல்கா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒடுக்குமுறைனா பலி, ஒருத்தர் பலி கொடுக்கறது ஒடுக்கிறதுக்கு ஏத்தாப்புல, அதனால ஒடுக்குமுறை தான் பலின்னு வச்சுக்கோங்க. தங்க நாணயம்னா ஹிரண்யா. ஓகே, தேங்க்யூ கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ கைஸ், பாய்.